என்னையா காணாத கண்ட மாதிரி மடுவையா பாத்துட்டு இருக்க? ஒரு விசேஷம் பாத்தியா? மாடு முன்னால சாப்பிடுது, பின்னால பால் கொடுக்குது. நாமளும் முன்னாலதான் சாப்பிடுறோம். சும்மா பேசிட்டே இருக்காத, நான் பால் கறந்துட்டு இருக்கேன்ல. நானும் சேர்ந்து கறக்கட்டுமா? 2 பேரும் சேர்ந்து கறந்தா வத்திரும். வத்தி போற மடுவா அது? கறக்க கறக்க ஒரு காமதேனு வாச்சே. சரி சரி, வீணா பேசிக்கிட்டு இருக்காம கறந்த பால் அப்படியே காய்ச்சி அதுல பணங்கள் கண்டும் பேரிச்சம்பளம் போட்டு கொண்டு வா. எதுக்கு? குழந்தை பிறக்கணுமே, அதுக்கு. அதுக்குத்தான் நான் விரதம் இருக்கேனே. அப்ப நான் என்ன பண்றது? நீங்க தனியா விரதம் இருங்க. நான் தனியா விரதம் இருந்து இவ தனியா விரதம் இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? ஐயோ, கல்லுங்கல்லும் மோதனாத்தானே நெருப்பு வரும். இவ தனியா நெருப்பு உண்டாக்க பாக்குறாளே, எப்படி? ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா. ஆஹா, ஐயோ என்ன சுகமா இருக்கு. என்னையா காயப்பட்டு கிடக்குது? பேசாம 10 போட்டுட்டு வீட்டுல கிடக்கலாம்ல, ஏன் இங்க வந்த? என்னது? நான் இங்க வந்து மேற்பார்வை பார்க்கலன்னா என்ன ஆவறது? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வலி வலி. உனக்கா நான் கூட்டி போறேன், எனக்கா நீ கூட்டிட்டு போயிருக்கியா? வாயா பால்சாமி, இப்பதான் வர்றத உனக்கு நேர காலமே கிடையாதா? பசுவுக்கு பகலே போதுமையா? இப்ப என்னால முடியாது. ஒன்ன எவையா கேட்டான்? விட்டா 30-40 தாங்கும் போல் இருக்க. இங்க பாரு, சோர்ந்து போய் கிடக்கு. இதுவா சோர்ந்து போயிருக்கு? இந்த சோர்வை போக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? இல்ல, இந்த நாத்து அடிக்குது, என்ன கலக்கி கொடுக்குற? இவ புரியுதா? கேட்கவே முடியல. எப்படி கேட்கும்? இப்படி கட்டிக்கிட்டா இப்ப புரியுதா? ஏயா அடிக்கிற? நீதான் முன்னால இந்த விஷயத்தையும் பொட்டாட்டிக்கிட்ட சொன்னியா? அவளால என்ன தூங்க விடாம போயிட்டாள. ஓஹோ, முயற்சி பண்ணிருக்கணும். சுத்தமுத்த 7 கிராமத்துல இந்த பஞ்சர் பாச கடை விட்டா வேற எவன் கடையா இருக்குது? 24 மணி நேரம் பிளைட் மாதிரி பறந்த இந்த சைக்கிள படுக்க வச்சிடியா பாவி. என்னடா சிரிக்கிறீங்க கத்மாலம்? இது பெண்டா, ஏக் பெண்டா, தோ பெண்டா, பூரா பெண்டு. கண்ணம்மா தொடாதே, முருகை அறுத்துற மாதிரி அறுத்துருவேன். உன் தம்பி என்ன வேலை செஞ்சுக்கிறான் பார். இதுக்காக என் தம்பியை கட்டி போடணுமா? அப்படியே பெருசா என் தம்பி தப்பு பண்ணிட்டா அவுத்து விடு. உன் தம்பி மேல கை வச்சு நம்ம கை எங்கெங்க படும் தெரியாது. உன் தம்பி என்ன காரியம் பண்ணான்? இது சாதாரண சைக்கிள். படுனா படுக்கும், நில்லுன்னா நிக்கும், மேல ஏறி உக்காந்தா அப்படியே பறக்கும். இப்ப ஏற்பட்ட சைக்கிள உன் தம்பி அக்கு வேற ஆணி வேற பிச்சிட்டான். இந்த சைக்கிளோட விலை என்ன தெரியுமா? 999, 999. அதாவது 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அரையோ சாம்பா கபர்தா டீகே. இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ண என்ன செலவாகும் தெரியுமா? 99, அதாவது 99, 100 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அதை கொடுத்துட்டு உன் தம்பியை தள்ளிக்கிட்டு போ. டீகே, சாய் சட்டை அம்புட்டாவுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? எங்க வேணாலும் போ, நமக்கு தேவை பைசா. பைசா கொடுத்துட்டு தள்ளிட்டு போ. என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, 10 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தினசரி வேலை செஞ்சு கடன் அடைச்சிடுறேன், தயவு பண்ணுங்கய்யா. ஒரே ஒரு வேண்டிய புள்ள, நீ சொன்ன செய்வன் தெரியும். உன் தம்பி அழைச்சிட்டு போ. சல். கண்ணம்மா, आओ, 1 मिनट इधर आओ, आओ जल्दी आ. கண்ணம்மா, तू क्या अच्छी लगती है? மீதி பணத்தை திருப்பி கொடுக்கவே வேண்டாம். நீ மட்டும் சரின்னு சொன்னா அது அப்படியே கழிச்சுக்கலாம். புரியல? உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு. சரியா? இத பாரியா, வார்த்தை அளந்து பேசு. இன்னும் 2 நாளுக்குள்ள உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். तेरे मेरे बीच में ऐसा एक बंधन अनजाना. யோ, என்ன அது வெள்ளிக்கிழமை எதுமா காலம் காத்தால? எனக்கு பால் வேணும். என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? மாட்டுக்கிட்ட போ. நானா?
பின்ன என்னையா தினம் தினம் நான் தான் பால் கறக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கறவேன். ராசா இல்ல கறவேன். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போக போகுது. இதுல வராது. இதுலதான் வரும். எங்க மடுவ காணா? மொத்தமா பால் கறந்து எல்லாம் வத்திருச்சா? ஐயோ என்ன ஆச்சு? உதச்சிருச்சு. ஏன் இந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்க போனேன், உதச்சிருச்சு. இதுல எப்படியா பால் வரும்? ஏன் இன்னைக்கு என்ன லீவா? இது பசுமாடே இல்ல, காளை மாடு. நல்லா பாரு. ஆமா ஆமா, உனக்கு தூக்க கலக்கத்துல பசுமாடு எது காளை மாடு எதுன்னு வித்தியாசம் தெரியல. அப்ப நம்ம பசுமாடுங்க. ஆமா, நம்ம மாடு எங்க? வேற எவனாவது ஓட்டிட்டு போயிட்டானா? என்ன வேணும்? மாடு வேணும். அதுக்கு சண்டைக்கு போயா? நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். ரொம்ப திமிரியா உனக்கு? என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க வந்தா ரொம்ப கோவிச்சுக்கிறீங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? அப்ப ஒரு வீடு கூட. என்ன சார் இது? எல்லாரும் நாடிய வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க, நீங்க பீடிய வச்சே ஜோசியம் பாக்குறீங்க. பேர் என்னையா? எங்க ஊர்ல மாட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறது இல்லைங்க. மாட்டோட பேர்ல உன் பேர் என்ன? என் பேரை கேக்குறீங்களா? பாலுச்சாமி. எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க. சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார், மண்டோடு நெடுஞ்சிட போகுது. அது எனக்கு தெரியா? அது ஏன் மாட்டேன். அது சரி. மாடு காண போக யாரா இருந்தீங்க? நான் என் மண்டை இது என்ன சார் குழப்பறீங்க? நானும் என் சம்சாரமும் இருந்தோம். அடையாளத்தை சொல்லியா? சிகப்பா அழகா இருக்கும் சார், தங்க மாதிரி தக தகன்னு இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்து கொழு கொழுன்னு இருக்கும். முன்னால 2 கொம்பு இருக்கும், வலது கொம்புல மச்சம் இருக்கும். நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது மாடு கீடு காணாம போச்சா? ஐயோ பால்சாமி, நீ சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் எழுதுனா என் வேலையும் போயிடும், உன் பசுவும் போயிடுயா. என்ன பால் இருக்கு, மாட்டை காணோம். வாங்கிட்டியா? என்ன இந்த பக்கம் என்ன கட்டி? ஒண்ணு இல்லையா, உங்க ஊர்ல பால்சாமின்னு ஒருத்த மாடை காணோன்னு ரிப்போர்ட் பண்ணா, அதான் பாக்கலான்னு வந்தேன். என்னது இந்த ஊர்ல மனுஷனே காணாம போற மாட்டை பத்தி பெருசா சொல்றீங்களா? என்னையா சொல்ற? மனுஷனை காணோமா? ஆமா ஏட்டையா, இந்த வேலுங்கிற பையல காணல மாடு காணா போதும், அவனையும் காணோம். மாட்டை காணோம், வேலை காணோம், வேலை காணோம், மாட்டை காணோம். அண்ணே அண்ணே, இந்த வெளியூர்ல இருந்து வந்த வேலு பைய அள்ளி கூட சுத்திட்டு இருக்கான். உங்க காதலுக்கே எதிரி ஆயிட்டான். வேலு பயிலும் அள்ளி பொண்ணும் சேர்ந்து சுத்துறது பார்க்க சைக்கிள். அண்ணே, நேற்று கூட அவங்க 2 பேரும் அங்கங்க சைக்கிள் சுத்த நான் பார்த்தேன். இந்த மாதிரி குடிக்கிறதுனாலதான் அள்ளி உங்களை வெறுக்குதுண்ணே. இதாங்க மெத்தலையா கேட்ட ஐடியாடா. இனி குடி பழக்கத்தை விட்டுதான் பாரு. ஆமாண்ணே. போதுண்ணே, பாத்துண்ணே. இல்ல அன்னைக்கு அவ அப்பனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பேர் அந்த ராஸ்கோல் தட்டிக்கிட்டு போயிட்டான்டா. என்னண்ணே, இனிமே எங்க இருந்தாலும் வாழ்க்கைதானா? அவன்டா சொன்னா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு. எங்க இருந்தாலும் இனிமே நான் தான்டா வாழ்க. ஏண்டா அன்னைக்கு நம்ம முன்னாடி அவன் பலத்தை காட்டினான்ல, ஆமா, அந்த குடிகாரன் அப்படியே அழகா தூக்குனான்ல, ஆமாண்ணே. தூக்கிட்டு போனான் அவனோட 2 கைகளையும். வேகமா நடந்து போனான்ல, அந்த 2 கால்களையும் உடைச்சுறேன். அண்ணனும் மச்சானும் மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும். என்ன பெருமாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா நம்ம இருக்க? தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்ல, பெருமாள் பாட்டிலையும் இருப்பான் பாட்டிலையும் இருப்பான். ஆமா புஷ்பா, உனக்கு எப்ப கல்யாணம்?
அது போய்யா என் பொண்ணுக்கு தான் வர தை மாச கல்யாணம். ஐயோ உன் கல்யாணத்தை தான் கொண்டாட முடியல, உன் பொண்ணு கல்யாணத்தை கொண்டாடிடுவான். ஐயா தலைமையில தான். அடே பாயசத்தை ஒழுங்கா காசு தெரியுதா? அப்பா அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல் நல்லா செய்யணும் தெரியுதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும், மாமனும் மச்சனும் மலை போல வாழணும். இன்னைக்கு நான் பண்ற கலாட்டாவ பாவம் இச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. இந்தா மைசூர் பாக்கு கஷ்டப்பட போல மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா. ஐயோ மச்சனும் மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும். இந்த என்ன பெருமாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா நம்ம இருக்க? தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்ல, பெருமாள் பாட்டிலையும் இருப்பான் பாட்டிலையும் இருப்பான். ஆமா புஷ்பா, உனக்கு எப்ப கல்யாணம்? அது போய்யா என் பொண்ணுக்கு தான் வர தை மாச கல்யாணம். ஐயோ உன் கல்யாணத்தை தான் கொண்டாட முடியல, உன் பொண்ணு கல்யாணத்தை கொண்டாடிடுவான். ஐயா தலைமையில தான். அடே பாயசத்தை ஒழுங்கா காசு தெரியுதா? அப்பா அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல் நல்லா செய்யணும் தெரியுதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும், மாமனும் மச்சனும் மலை போல வாழணும். இன்னைக்கு நான் பண்ற கலாட்டாவ பாவம் இச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. இந்தா மைசூர் பாக்கு கஷ்டப்பட போல மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா. ஐயோ ஏண்டா அறிவட்ட முண்டம், நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியுமில்ல, அதுல கொண்டாந்து ஏண்டா மூஞ்சிய வைக்கிறேன்? 9 9 9 9. அட என்ன மாமா 9க்கு 9க்கு மத்தியில என்ன ஆறா ஓடுது? தாண்டுங்களேன். தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய. இது என்ன கணக்கு? 9 ரூபா பீடா 9 ரூபா பிரியாணி. அரடே பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன். அதான் பீடாவில பிரியாணி எழுதிட்டியா, அப்புறம் தனியா என்ன பிரியாணி? அரடே அந்த பிரியாணியா எனக்கு வேண்டாமா? இன்னும் முண்டம், இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்காடா. ஆமா தினமும் ஃபுல் பிளேட் பிரியாணி தின்னுதான் நீங்க தெருவுக்கு வர போறீங்களாக்கும். இந்த பாருங்க மாமா, ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போடுறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க. இந்த உண்மையை ராஜு கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? டேய் அயோக்கிய பயல, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா சுட்டுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும், அதை நீங்க சுட்டு காட்டணும். ஐயோ அந்த பணம் எடுத்த முதல்ல மறைங்க. புரியுதா மறுவாளே வா வா வா. என்ன மாமா சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணுமில்ல, இந்த அயோக்கிய பைய பண்ற கூத்து என் ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு. ராஜு, இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும்.
என்ன மாமா கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்? அப்ப அந்த 9 தள்ளுறது பீடா 9. ஆமா, என்ன ஜாட காமிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவன் சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அது நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்ட்னர்ஷிப்ல தகராறு. இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். 9 என்ன 9? பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா, அண்ணாவும் அப்பா உங்களை பாக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? டேய் சேது, அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு. அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலேயே கொடுக்கணும். பக்கத்துலக்கு பாயாசமா? யாருக்கும் பாயசம் வேணாம். அப்புறம் அண்ணன் பேரை சொல்லி இவர் குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, இப்பெல்லாம் நான் ரொம்ப வாயை கட்டிட்டேனே. என்ன புகை வருது? அது இந்த அயோக்கிய பயல ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடான்னா பூச்செடி தொட்டிக்குள்ள விட்டு போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? மூஞ்சிய பாரு, 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி. ஐயா, சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? வெள்ளை இருக்குமாமா? சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா, இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை ஏமா கேக்குற? நீ போனா போதும், அவ்வளவுதான். இவர் பண்ற அட்டா. மாமா, இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு, நான் இங்க வரமாட்டேன். அத்தை வாமா. ஏத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க மாமா பண்ற அட்டூழியம் தான். காலையில இருந்து காலனா பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் லோலோ 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 ஒரே கத்தல். இந்த பிரியாணி விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ராஜு, ஐயோ இந்த 10 வச்சு தொலை. என் காசை தின்னு 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 உன் குடல் வெந்து ஆஸ்பத்திரியில படுக்க பாரு. மாமா சாரி மருமகளே. ஐயோ, அம்மா, அப்பா, அக்கா, அத்தா, அந்த ஆளு பேர சொல்லிக்கிட்டு அந்த ஆளு கொடுத்த சாபம் பழிச்சு போட்டே உருப்பிடுவாங்க. நீ என்ன பெரிய முனின்னு நினைப்பா சாபம் கொடுக்கற? என்ன இப்படி ஆடுற? வயிற்று வலியில தூக்கி போடுது. ஐயோ, நீ கருணாக்கியா சொன்ன மாதிரி பழிச்சு போச்சு. வலிக்கலையே, நான் நினைச்ச மாதிரி. டாக்டர், நீங்க வயிற்ற அறுக்கணும்னா யோசிக்காதீங்க, நல்லா அருங்க. வயிற்ற வலி போகணும். யோ, நீ என்ன மனுஷனாயா? அடுத்த ஆள் அறுக்கிறத பாக்கணும். சார், இவரை முதல்ல வெளியில அனுப்புங்க சார். ரெண்டா தருதலப்பாய உள்ள என்ன பிளாக்மெயில் பண்ணி 9 வாங்கினில்ல, அந்த 9 அருங்க சார். எதையா? அது அவருக்கு தெரியும் சார். என்ன கல்யாணம் ஆகல சார், என்ன காப்பாத்துங்க சார். அப்படி போய் வெளியே இருங்க. நான் இருக்கேன், அறுக்கும் போது சொல்லி அனுப்புவோம், வந்து பாக்குறேன். என்ன வித்தியா காட்டுறாங்க? போயா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். போவா, நீ ஒரு நாளைக்கு இங்க வந்து படுக்கத்தான் போற. இன்னும் 4 நாளைக்கு இவருக்கு பார்லி வாட்டர் தான் டைம். ஐயோ, பார்லி வாட்டரா சார்? பனி அதிகமாகுது சார். இவளை கிட்ட பண்ணி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அம்மா, சாத்துக்குடி இருந்தா கொடுமா, நான் புளிஞ்சுக்கிறேன். எனக்கு கிடையாதா? பிந்து, வாங்க வாங்க தம்பி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். பிந்து கண்ணே, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வள்ளி, பிள்ளைங்க பெட்டியெல்லாம் உள்ள இருந்தது. அங்க தம்பி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் மாடியில இருக்கேன். சரி. என்னடா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? பசிக்கல? இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. மணி 1 நடராஜர் மாதிரி காலை தூக்கி கட்டி இருக்கிறாங்களே, இது அவுத்து தட்டு எடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமேன்னு சங்கட போறீங்களா? என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா. இந்த நிலைமையில பொண்டாட்டி வேறையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா, உங்க சம்சாரம் வர்றது சிரமம். நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்கேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். எத்தனை நாள் இருக்கிற மாதிரி பிடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏனம்னா அப்பா இன்னைக்கு கேட்டா நாளைக்கு பால் என்ன முதல் நாள் ஊட்ட மாட்டேங்க. ஊத்துறாத்தான் நம்ம குடுத்துருவோமே. ஆடு, கோழி, மீன் எல்லாம் இருக்குல்ல. சாதம் கூட நல்லா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பா, இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும். பிரத்யேக உதவி செய்யணும்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லை. அண்ணா, இது வளர்ந்துதான். சின்ன வாயி உருண்டை பெருசா இருக்கு. இருங்க, சிரிச்சாங்க. சிரிச்சாயிடுச்சுன்னு சாப்பிடுங்க. ஏன் வேணாம், இட்லியா தண்ணி எலும்புண்ண என்னமா வருது தெரியுமா?
முறிஞ்சேன்? வேணாம், உனக்கு எலும்பு முறிஞ்சிருக்கு. அதான் அண்ணா குண்டில் கோழிங்க பிரமாடிச்சு வேணாமா பார்த்தோம்னா இது நீ சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில சிக்கிக்கிறோம். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு எழுந்து சொக்காரணும், கால் வலிக்கும். நான் சாப்பிட நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிண்டலா பண்ற? ஏன்னா யாருன்னு செஞ்சது? எல்லாம் என் பொண்டாட்டி தான். மில்டி ஹோட்டல் தரக்கு மாசமா ரொம்ப பிரமாதம். ஒரு நாளைக்கு வீட்டுல விருந்து வைங்க. தம்பி, ஒரு உதவி செய்ய. இவ்வளவு நேரம் செஞ்சது பத்தாதா? இந்த காலை விட்டு விட. இவ்வளவுதானா? உங்காலி வேற ஏங்கால் வேறையா? மெதுவா மெதுவா மெதுவா, வலி உயிர் போயிடும். இந்த பேஷண்ட் என்னாச்சு? சாகப்படின்னு சொல்லிட்டு போரால போட்டு செத்துட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு? இந்த கால் கட்டு யாரும் வச்சது? பக்கத்து பெட்ல இருக்கிறாங்க. ஏமாமா, வீட்டுல ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டு இப்படி சட்டம் இல்லாம இருக்கிறீங்களே. நீயா நான் கர்ப்பமா இருக்க மாங்காய் வாங்கி தர்றதுக்கு? யாருக்கு வேணும் கர்ப்பம்? ஒரு 9 வெட்டுறது. 9 ரூபாயா? ஏற்கனவே சாபம் கொடுத்தா ஆஸ்பத்திரிக்கு போனா மறுபடியும் போகணுமா? தாலாட்டு பாடு தெரியுமாடா உனக்கு? ஓ தெரியுமே. எங்க பாருங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. அறிவட்டவன பேர எப்ப பிறக்க மாட்டான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பிறந்தாய் மகனே? சரி அதை விடுங்க, இத பாடுங்க. உதட்டிலே எனக்கு ஒரு மச்சம். அசிங்கம் முடிச்ச போய உதட்ட மச்சான், அங்க மச்சான், இங்க மச்சான். இதுவா தாலாட்டு பாட்டு? தாலாட்டு பாட்டை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு 1000 பாட்டு தெரியும். அட நம்மளுக்கு தெரியுமாமே. இந்த பாரு சரசு, நம்ம பையனும் பிந்துவும் கீழ் ரூம்லயே இருக்கட்டும். வாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். என்னமோ வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு தெரியாத மாதிரி லோலோ லோலோன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஏன் நான் சொல்லக்கூடாதா? ஆமா, சம்பந்தியமா வராங்க. வாங்க வாங்க. வாங்க. என்னடா உட்கார்ந்து இருக்கிற? மகளை பார்க்க ஆசையா வந்திருக்காங்க, கூட்டு போய் காட்டுறா. மேல வினோத் இருப்பான். கதவை தட்டின அசிங்கம் இல்ல? இந்த பைத்தியக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்தாலும் எடுத்தேன். எனக்கு வெளியில தலகாட்ட முடியல. ஏன்க்கா? ஏன்? எல்லாரும் கேக்குறாங்க, உன் மருமகளுக்கு பைத்தியமாமே பைத்தியமாமேன்னு. எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. இப்ப முட்டி முட்டி அழுது என்ன பிரயோஜனம்? பேசாம அப்பவே ராஜிய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எனக்கு அப்பப்ப 9 கிடையாது. ஏன்டா இதெல்லாம் திங்கிறேன்? அக்கா, ஓச்சில வர்றதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டா காய்ச்சல் இல்லாத நேரத்துல சௌரியமா இருக்கும். இந்த நீ எடுத்து சாப்பிடு.